வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 சிம்ம ராசிக்கான ராகுகேது பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே 18, 2025 ராகுகேது பயிற்சி நடக்குதுங்க. அப்போ உங்களோட ராசிக்கு ராகு 7ஆம் இடத்துக்கு வராரு, கேது 1ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது உங்களோட ராசியிலே கேது வராரு. இந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கனால இந்த அஷ்டம சனியோட தாக்கத்தை தடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இந்த சனினால் ஏற்படாதுங்க. 11ஆம் இடத்துல குரு இருக்கிறனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பண வரவு உண்டு. அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல நன்மைகள் நடக்குங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள், அதே மாதிரி தொழிலில் கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள், நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்குள்ளே நீங்கள் அனுசரித்து போயிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. கேது உங்களோட ராசியிலே இருக்கனால கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு முறையில் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணுங்க. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரான உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கணுங்க. உடற்பயிற்சி செய்கிறத ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாக கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இந்த கேது உங்களோட ராசியிலே இருக்கனால நீங்கள் பல விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதாவது இவர் நல்லவர், அவர் நல்லவர், அவருக்காக நீங்கள் பணம் வாங்கி கொடுக்கறது, நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப கவனத்தோடையும் நீங்கள் செயல்படணும். இல்லைன்னா இந்த காலகட்டங்களில் ஏதாவது நீங்கள் கேஸ் அந்த மாதிரி ஏதாவது இதாகிட்டு நீங்கள் அதுக்காக நீங்கள் அலைஞ்சிட்ருக்க மாதிரி போயிடும். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவைங்க. அதே மாதிரி மக நட்சத்திரத்தில் இருக்கவங்க உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் செஞ்சாலும் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் செயல்படணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லபடியான திருமணம் நடக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டங்களில் நடக்குங்க. அதே மாதிரி உத்திர நட்சத்திரத்தில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி ஒரு சிலர் இந்த உத்திர நட்சத்திரத்தில் இருக்கவங்க நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்லாம் நிறைய பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப கரெக்டாக நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் ஒரு சிலரை யாராவது கன்சல்ட் பண்ணி நீங்கள் செய்யும்போது அது ஒரு நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்க. அதுக்கடுத்து இந்த ராகு கேதுக்களோட சார அடிப்படையை பற்றி பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா மே 18, 2025 24 நவம்பர் 2025 இந்த காலகட்டங்கள்லாம் ராகு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா குருவோட சாரத்தில் இருப்பார். அதனால் இந்த காலகட்டங்கள்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும் இந்த காலகட்டங்களில். அதே மாதிரி நீங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 24 நவம்பர் 2025 1 ஆகஸ்ட் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் ராகு சதய நட்சத்திரத்தில் இருப்பார், ராகுவோட சாரத்தில் இருப்பார். அதனால் இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரோடையும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட் 2026 5 டிசம்பர் 2026 இந்த காலகட்டங்களில் ராகு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னென்னா செவ்வாயோட சாரத்தில் இருப்பார். இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் எதுவும் வர வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த காலகட்டங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படலாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த காலகட்டங்கள் நல்லபடியாக படிங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். அதுக்கப்புறம் கேதுவோட நட்சத்திர சாரத்தை பற்றி பார்ப்போம். மே 18, 2025 20 ஜூலை 2025 இந்த காலகட்டங்கள்லாம் கேது இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா உத்திர நட்சத்திரத்தில் இருப்பார், சூரியனோட சாரத்தில் இருப்பார். இந்த காலகட்டங்களாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ரொம்ப நிதானமாக நீங்கள் செயல்படுவீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்களை தான் கொடுக்கும். 20 ஜூலை 2025 30 மார்ச் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் கேது இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா பூர நட்சத்திரத்தில் இருப்பார், சுக்கிரனோட சாரத்தில் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான லாபங்கள் இருக்குங்க. பெரிய லெவலில் நீங்கள் லாபங்களை எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஆவரேஜான லாபங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உண்டு. ஏன்னா 30 மார்ச் 2026 5 டிசம்பர் 2026 இந்த காலகட்டங்கள்லாம் கேது இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னென்னா மக நட்சத்திரத்தில் இருப்பார், கேதுவோட சாரத்திலே இருப்பார். அதனால் இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரிசர்ச் துறையில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி கன்சல்டன்ட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்குங்க. ஆக மொத்தம் இந்த ராகுகேது பயிற்சி சிம்ம ராசிக்கு ரொம்ப சிறப்பான ராகுகேது பயிற்சியாக இருக்குங்க. கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா திருப்பாம்பரத்தில் இருக்கக்கூடிய ராகுகேது ஸ்தலத்துக்கு போயிட்டு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாங்க. அதே மாதிரி உங்களோட ஏரியாவில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஒரு 2 பேருக்கு
ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வரலாங்க. கடவுளும் உங்களுக்கு துணை நிற்பார். நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி.